வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு எல்லா ரிசல்ட்டும் நம்ம ஒன்றாவே பார்க்க போகிறோம். அதாவது 1 மணி ரிசல்ட், அதே மாதிரி 6 மணியோட ட்ரா, அதே மாதிரி 8 மணியோட ட்ரா பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டத்தில் எடுத்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு எல்லா போர்டுலையுமே நமக்கு 2 நம்பர் வின்னிங் வரக்கு மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து நம்முடைய ஜென்ரேட் கிடையாது, எல்லாமே மிஷின் கம்ப்யூட்டரோட ஜென்ரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது, என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறது தெரியும். உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நம்ம கொடுத்தா அந்த நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அந்தளவுக்கு தெளிவாக கொடுப்போம். டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப தெளிவாக கொடுப்போம். அந்த மாதிரி நம்பர் தான் கொடுப்போம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயும் ஆல் போர்டில் ஒரு நம்பராக லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த ட்ராவில் கடைசியில் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ட்ராவிலையும் ஆல் போர்டில் ஒவ்வொரு நம்பராவது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக நல்லா நீங்கள் கொண்டு வந்து தரேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எதனுடைய அடிப்படையை வச்சு கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து 779/32 அப்படிங்கிற ஒரு நம்பரும், அதே மாதிரி 661/606. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்கள், அதாவது 16/600, அதே மாதிரி 779/32 இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இதிலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த நம்பர் எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், 6ஆம் நம்பருக்கு நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். சரிங்களா? இந்த 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதனால் 4ஆம் நம்பர் வருது அப்படின்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் தான் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் மற்ற ட்ரா மாதிரி கிடையாது. டியரை பொறுத்த வரைக்கும் டியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தில் போட்டு ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஏன் நமக்கு டியர் மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு தெளிவாக நம்ம இதை ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி வருது, என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு டபுள்ஸ் வருது அப்படின்னா டபுள்ஸுக்கு பேஸ் பண்ணி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம அது வரைக்கும் நம்ம தெளிவாக ஆராய்ச்சிருக்கோம். அது போக நிறைய சார்ட் வேறு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31 அப்படிங்கிற நம்பர் வருதுன்னா அதனுடைய காம்பினேஷன் நம்பர்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் 06 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன், அதாவது நம்ம வந்து 600ங்கிற காம்பினேஷன் எடுக்க மாட்டோம். நம்ம 06ங்கிற காம்பினேஷன் மட்டும்தான் எடுத்து வருவோம். இந்த 06 காம்பினேஷனை வச்சு தான் நம்ம என்ன மாதிரி நம்பர்கள் வருதுங்கிறத ஜென்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 600ங்கிற நம்பர் நம்ம எடுக்கவே மாட்டோம். எப்போயுமே 600ங்கிற நம்பர் நம்ம கணக்கில் வராது. நமக்கு அதுக்கு பதிலாக இதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோ. 06ங்கிற காம்பினேஷன் தான். 06, 08, 04 இந்த நம்பர் தான் நம்ம காம்பினேஷனை கொண்டு வருவோம். அப்படி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். நீங்கள் 600 கணக்கு வச்சிங்கன்னா வெறும் 0000 பூஜ்ஜியத்தில் தான் கொண்டு நிப்பாட்டுமே தவிர நீங்கள் 600 கணக்கு வச்சு நீங்கள் ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ண முடியாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஒரு நம்பருக்கு மேலே 0 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை எதுவுமே வந்து எந்த நம்பரையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வின்னிங் நம்பர் எடுத்து வர முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 06ங்கிற மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா, அதே தான் 06க்கு என்ன மெத்தேடோ அதுதான் நம்ம கொடுக்குறோம். 06க்கான மெத்தேடு என்னவோ அந்த நம்பர் கொடுக்குறோம். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம 06 மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம இதை தான் ஒரு சார்ட்டாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட் ஒன்று கொடுத்தோம். டியருக்கு எப்படிலாம் சார்ட் எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டருக்கு சார்பாக வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மாதிரி நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து 1ஆம் நம்பர் சி போர்டில், ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு 1ஆம் நம்பர் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0க்கு 1 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திரும்பவும் 0வே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்போயுமே வந்து அந்த 06 மேட்சிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் 06லே வந்து முடியும். சரிங்களா? 06லே வந்து முடியும். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல். இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா 06லே வந்து முடிஞ்சிடும். அது மாதிரி ஆடுற வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மணி ரிசல்ட்டு ஏ போர்டு 5 அல்லது 4 1 அப்படிங்கிற நம்பர் சி போர்ட்லையும், அதே மாதிரி 360 அப்படிங்கிற நம்பரும் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்பவே இதாக இருக்குங்க, எனக்கு 1ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியலங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 0 எடுத்துக்கலாம். 01 அப்படிங்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில்
கட்டாயம் வரக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 6 மணியோடைய ட்ரா சரிங்களா. 6 மணி ட்ராக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் அமைஞ்சிருக்கு, என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு கிடச்ச நம்பர், அதாவது 240 அதே மாதிரி 24 சரிங்களா. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு வந்து 814 444 இன்றைக்கி 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா. இந்த 2 நம்பரையும் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதில் எனக்கு பேசல இருக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அங்கே 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடித்த 2 நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டுலேயும் அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா 6 மணி ரிசல்ட்டு 1 மணி ரிசல்ட் ஆகட்டும், அதே மாதிரி 6 மணி ரிசல்ட் ஆகட்டும், ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர். இங்கே பார்த்திங்கன்னா 600 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க டபுள்ஸு. அதே மாதிரி அது டபுள்ஸாக ஏதோ பரவாயில்ல, இது ட்ரிபிள்ஸ் அடிச்சிருந்தாங்க 444 அப்படிங்கிற நம்பர் சரிங்களா. இப்போ இந்த 444 வருது அப்படின்னா நம்ம வெறும் 44 மட்டும் தான் எடுப்போம், 444 எடுக்க மாட்டோம். 44க்கான அந்த கணக்கு என்ன வரப்போகுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். 44க்கான வாய்ப்புகள், 44க்கு காம்பினேஷன் நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா பிசியில் பி போர்டு இதில் வந்து நம்ம 0 நம்ம எப்படி கொண்டு வரோம்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 06 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம் இல்லையா, அதே கணக்கு தான் நம்ம ஏ போர்டு அண்டு பி போர்டு சரிங்களா. இதுதான் ஏ போர்டு பி போர்டு. அதே மாதிரி தான் நம்ம இந்த கணக்கு கொண்டு வரோம். 444க்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டுங்கிற அந்த காம்பினேஷன் நம்பரில் நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே தெரியும், உங்களுக்கு 3ஆம் நம்பர், அதாவது 3ஆம் நம்பர் வந்தாலும் 1ஆம் நம்பர் வந்துடும், 4ஆம் நம்பர் வந்தாலும் 1ஆம் நம்பர் வந்துடும், 9ஆம் நம்பர் வந்தாலும் 1ஆம் நம்பர் வந்துடும். இந்த 3க்குமே டியரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்களா. 3ஆம் நம்பர் வந்தாலும் 1ஆம் நம்பர் வரும், அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்தாலும் 1ஆம் நம்பர் வரும், 4ஆம் நம்பர் வந்தாலும் சி போர்டு கணக்கில் சரிங்களா, சி போர்டு கணக்கில் வரும், அதே மாதிரி ஏ போர்டு கணக்கில் வரும் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அதிகபட்சமாக இது வந்து அதிகபட்சமாக செட் ஆகிறது ஒன்று ஏ போர்ட்லேயே இருக்கும். ஏ போர்டில் வந்து ஒரு 40% செட் ஆச்சுன்னா 60% வந்து உங்களுக்கு சி போர்டில் தான் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் எப்போயாச்சும் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா 2 நம்பர் எடுத்துங்களேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சி போர்டு இங்கே இந்த சி போர்டு கணக்கு மட்டும் என்ன சொல்கிறீங்க, சி போர்டில் உங்களுக்கு இந்த நம்பர் வருது அப்படின்னா 9ஆம் நம்பர் வருதுன்னா 3ஆம் நம்பர் மறக்காமல் வச்சுருங்க, 3ஆம் நம்பர் வருதுன்னா 1ஆம் நம்பர் மறக்காமல் வச்சுருங்க. இல்லை இந்த 2 நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா 1க்கு 9 3க்கு 1க்கு 9 அதே மாதிரி 3க்கு 1 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அது வருதுன்னா எடுத்துங்க. இந்த 3 நம்பரும் எப்போயா இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சி போர்டில் செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக செட் ஆகும். இது வந்தால் இது எடுங்க, இது வந்தால் இது எடுங்க, இது வந்தால் இது எடுங்க, சூப்பராக செட் ஆகும். நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் போட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பாருங்கள், பார்த்துட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும், பி போர்டு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் எனக்கு பி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 4க்கு 8ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தெரியுது. அது எது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4க்கு 8ங்கிற நம்பரும் 4க்கு 2ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு மிஷின் மெத்தட் தான். என்னையா நீங்கள் கேஎல்ல உங்களுக்கு எப்படி மிஷினில் சுற்றுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சுற்றுறாங்க. மற்றபடி இந்த பவர் பாலுங்கிற மாதிரி பால் உருட்டி விட்டுலாம் பண்ணுறது கிடையாது. இங்கேயும் வந்து மிஷின் தான். கேஎல் ராட்லேயும் உங்களுக்கு மிஷின் தான். அப்போ மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மெத்தட் தான் செட் ஆகும். சுற்றி வர மெத்தட் தான். டேரெக்டாக பவர் அப்படி தான் வரும் எப்போயுமே சரிங்களா. அதில் மாறினா வராது. இப்போ 1லேருந்து 0 வரைக்கும் வைக்கிறது வந்து அதுக்கு டேரெக்டான பவர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மறுபடியும் 4ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. திரும்ப ஒரு 4 நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 3 ட்ராவில் உங்களுக்கு 4 நம்பர் வச்சு அடிக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் 4ஆம் நம்பர் தான் காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். இருந்தாலும் பாருங்கள். எனக்கு இப்போ நேற்றே பாருங்கள் 024 அடிச்சுக்காங்க. அதே 024 எடுத்து 444 அடிக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி ஆடிடுவாங்க. திரும்ப ஒரு 4 நம்பரை வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒரு 4 நம்பர் வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா. அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் 4க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா. அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இதே வந்து நமக்கு 6 மணி ஷோ, அதாவது 784 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 126 அப்படிங்கிற நம்பரும் நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் 2 கால்குலேஷன் வருது சரிங்களா. அது மாதிரி தான் கொடுக்குறோம். எப்போயுமே பாருங்கள், மேலே ஒரு பெரிய நம்பர் கீழே ஒரு சின்ன நம்பர் அப்படி தான் கால்குலேஷனில் வரும் சரிங்களா. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி தான் அடுத்து 8 மணி ட்ராக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் எண்கள் என்னென்னதுன்னா 141, அதே மாதிரி 509 சரிங்களா, 59, அதே மாதிரி 162, 803 சரிங்களா. இன்றைக்கி லாஸ்ட் 8 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர், அதாவது 283 சரிங்களா. இதில் நம்ம இப்போ கொடுத்தப்போ 3ஆம் நம்பர் கூட அழகாக செட் ஆகிருந்தது. அதே மாதிரி பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 8ஆம் நம்பர் 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 283. இந்த 283 கணக்கு வைக்கும்போது இந்த 3ஆம் நம்பருக்கு திரும்ப அதே நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா 1ஆம் நம்பர் தான் செட் ஆகும் சரிங்களா. நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு எப்போயுமே வந்து சி போர்டு வந்து 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா 3ஆம் நம்பருக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் வரும். அந்த பேசிக்காக ஒரு சில நம்பர்களில் இந்த 2 நம்பர் அதிகமாக செட் ஆகும். 9 அல்லது 1
இந்த 3ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் 1 அல்லது 9 அப்படிங்க பார்த்தீங்களா. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கே எப்படி செட்டாக இருக்குது பாருங்கள். 9க்கு 3 செட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சொல்லி வாய முடியல, அதே மாதிரி தான் ஆடிக்காங்க, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. எப்போயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 9ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வரும், 3ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வரும். இந்த 3 நம்பருமே ஒரு தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. 1 3 9 1 3 இது தொடர்ச்சியாக வந்து டியரை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்கள் வந்தால் 9ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் வரும், 1ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வரும். சரிங்களா. இது ஒரு ஃபார்மெட். அதே மாதிரி இது கூட இன்னொரு நம்பர் சேர்ந்து வரும். 4ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் வந்தால் 4ஆம் நம்பர், அதே ஒரு சமயத்தில் 9ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர் வந்துடும். சரிங்களா. அது ஒரு ஃபார்மெட்டில் வரும். பட் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஃபார்மெட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8க்கு 2ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டு கணக்கு பி போர்டு 6ன்னு வேறு மாதிரி வரும். நீங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு நம்பர் வந்தால் இன்னொரு நம்பர் வருதுன்னு அது வேறு மாதிரி மெத்தேடு. சரிங்களா. ஆனால் அதே வந்து 8 மணி இப்போ பி போர்டில் 8ஆம் நம்பர் வருது. பி போர்டு மாதிரி ஒரு கணக்கு வரும். பி போர்டில் ஒரு மாதிரி கணக்கு வரும், ஏ போர்டில் ஒரு மாதிரி கணக்கு வரும், சி போர்டில் ஒரு மாதிரி கணக்கு வரும். நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வரும்னு நினைக்காதீங்க. சி போர்டை மட்டும் நம்ம எதுவும் எடுக்கிறோன்னா சி போர்டு ரொம்பவுமே ஈஸி. அதாவது கேட்டிங்கன்னா 6க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சி போர்டில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்கள். சி போர்டில் அதுவும் டியரில் வரக்கூடிய, அதுவும் சி போர்டில் மட்டும்தான் வரும். நீங்கள் இதே வந்து 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்துச்சு அப்படின்னா 2ஆம் நம்பர் வருமானம் வராது. அது சும்மா அப்ராக்சிமேட். ஆனால் 100% உறுதியாக வரக்கூடிய நம்பர்கள் இதுதான். இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் இது ஒரு தனியாக ஒரு பேட்டர்ன் நான் எழுதி கொடுக்குறேன். அடுத்தடுத்த ட்ராக்கால் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள், இந்த 6ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வந்தால் சி போர்டில் மட்டும் வந்தால் எந்த நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக கொடுக்குறோம். அதை நீங்கள் பாருங்கள், அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 2ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்த்துட்டோம். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பரும் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 159 ஒரு நம்பரை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 9ஆம் நம்பர் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு நம்பர் மாறி வந்தால் இங்கே வந்து 9ஆம் நம்பர் மாறி வரும். ஏன்னா இந்த நம்பரை கணக்கு வச்சு இங்கே கொண்டு வர முடியாது. அப்படி வரப்போ ஈஸியாக மாறி வரும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் தான் திரும்ப எனக்கு கிடச்சிருக்கு. 2க்கு 5 அப்படிங்கிற நம்பர் தான் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக எனக்கு ஏ போர்டில் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏ போர்டில் 5ஆம் நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் 8 மணி ரிசல்ட்டு. ஏங்க 8 மணி ரிசல்ட்டில் 0 கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தெரியுது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் 3 நம்பருமே 3 போர்ட்லேயும் 3 விதமான நம்பர்களுக்கு எதிர்பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இதை எதிர்பார்த்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 8 மணி ஷோவும் ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 90% நம்பர் எனக்கு வேணுங்க அப்படின்னா நீங்கள் 399 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 799 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் இதே போதுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதே பார்த்துக்கிட்டுங்க. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.